மேம் டோர் க்ளோஸ். மேம் ஹலோ மேம். மேம் ஆக்சுவலி இவ்வளோ தானே இன்னும் ஜாயின் பண்ணுவாங்களா மேம்? கைஸ் குட் ஈவினிங். ஆக்சுவலி இவ்வளோ பேர் தானா இல்லை இன்னும் யாரும் ஜாயின் பண்ணுவாங்களா? சார் நியர்லி 15 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கும் இந்த இதுல. ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை எப்படி? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே ஓகே. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ரேண்டம் கொஸ்டின் செஷன் மாதிரி தான் மேம் எடுக்க சொன்னாங்க. ஸோ நான் ஜஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். ஓகே. ஆக்சுவலி ஜெஃப்ரி சாசரோட டைம் பீரியட் என்ன? ஓகே. ஆக்சுவலி இங்கே எதுவும் ப்ராப்ளம் இல்லை, வாய்ஸ் கிளியராக தானே இருக்கு? எஸ் சார், யூ ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. ஜெஃப்ரி சாசர் ஆக்சுவலி 3 கிங்ஸுக்கு கீழே இருந்திருப்பாங்க. ஹூ ஆர் தே? எட்வர்ட் III, ரிச்சர்ட் II and ஹென்ரி IV. ஓகே, கரெக்ட். வெரி குட். Who is the patron of Geoffrey Chaucer? John of Edward Gaunt. III. John of Gaunt. Okay, correct. And he wrote a work for his wife of John of Gaunt. What is the work? Book of the Duchess. Book of the Duchess. Yes. And what are the works that Geoffrey Chaucer wrote in French, Italy, and English? English Actually, contemporary French. time. Okay. Then Italy, English la? I mean, France, French. Roman de la Rose, French la. Okay. And then இன்னும் ஒரு இது மிஸ் ஆகுதுல்ல? Italian, the House of Fame, Parliament of House. Correct. Okay. Very good. Canterbury Tales actually எத்தனை டேல்ஸ் ஈச் பர்சன்ஸ் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க? 4. 4 tales. ஓகே. ஆக்சுவலி யாரோட யாரை பார்க்கறதுக்காக அவங்க பிரில்கிமேஜ் போகலான்னு இருந்தாங்க எல்லாரும்? Thomas Becket. Thomas Becket. ஓகே, கரெக்ட். அண்ட் ஆக்சுவலி டோட்டலி ஹவு மச் டேல்ஸ் மொத்தமா எத்தனை எழுதணும்னு ஒரு பிளான் இருந்துச்சு எல்லாருக்கும்? 120. பட் ரிட்டன் மட்டும் எவ்வளோ? 24. எஸ். ஓகே, நான் ஜஸ்ட் ரேண்டமாக தான் கேட்குறேன், ஞாபகம் இருக்கதை, ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. அண்ட் ஜெஃப்ரி சாசர் பீரியட்ல வந்த கண்டெம்பரரி, அவங்க ஏஜ்ல வாழ்ந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் யாராவது தெரியுமா? John Gower. William Okay. Langland. ஓகே. வில்லியம் லாங்லாண்டோட ஒர்க்? Piers the Plowman. Yes, correct. And when did Monty Arthur is published? 1485.
1485. Yes, correct. 1485. When did printing press introduced? In England, 1476. 1476. Okay, in England. 1476. Okay, nice. And ஆக்சுவலி ரைம் ராயல் யார் யூஸ் பண்ணியிருப்போம்? ஆக்சுவலி அந்த 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 நேம் எதனால வந்திருக்கும்? King James use Name பண்ணிருக்காங்க. use பண்ணி. எஸ் கரெக்ட். அண்ட் லாஸ்ட் டியூடர் யாரு? டியூடர். Queen Elizabeth. Queen அப்போ Elizabeth. ஃபர்ஸ்ட் ஸ்டூவர்ட் யாரு? ஃபர்ஸ்ட் ஸ்டூவர்ட் ஓகே, அது யாரும் இல்லை, கிங் ஜேம்ஸ். ஓகே, ஆக்சுவலி ஒரு ஸ்காட்லாண்டுக்கு வந்து கிங் ஜேம்ஸ் 6th சொல்லுவாங்க, பட் இங்கிலாந்துக்கு வந்தப்போ கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்போ லாஸ்ட் டியூடர் அது கேட்டனா? Getting sir. கேட்டனோ? ஓகே, அப்போ லாஸ்ட் ஸ்டூவர்ட், ஹூ இஸ் த லாஸ்ட் ஸ்டூவர்ட்? ஆன்சர் தெரியுமா? இருக்காது. தெரியலனா கூட தெரியலன்னு சொல்லிடலாம். ஆக்சுவலி அது யாரும் இல்லை, குவீன் ஆன். ஓகே, ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரிப்ளை எழுதுனது யாரு? சிட்னி எழுதியிருப்பாங்க. Thomas Lodge. Thomas Lodge. ஓகே, அப்பாலஜி ஃபார் போயட்ரி Philip ரிட்டன் பை whom? ஆக்சுவலி அது யார் எழுதுனா? Sidney. Philip Sidney. வாய்ஸ் பிரேக் ஆகுதே, கேட்கல. Philip Sidney. ஓகே. வாட் இஸ் த கம்பேனியன் போயம்ஸ் ஆஃப் எட்வர்ட் ஸ்பென்சர்? Amarati and Epithalamy. Epithalamy and Amarati. ஓகே, சூப்பர். அப்போ வாட் இஸ் த கம்பேனியன் போயம் ஆஃப் ஜான் மில்டன்? Il Alighiero and Il Penseroso. சூப்பர். அப்போ வாட் இஸ் த யா கரெக்ட். அப்போ வாட் இஸ் த கம்பேனியன் போயம்ஸ் ஆஃப் டெனிசன்? Ulysses and the Lotus Eaters. Yes, it's correct. Okay. What is the meaning of Amarati? எட்வர்ட் ஸ்பென்சர் எழுதுனாங்கல்ல அமரட்டி, அந்த அமரட்டியோட மீனிங் லிட்டில் லவ். ஓகே, லிட்டில் லவ். இன்கேஸ் நான் ஏதாவது தப்பா சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சாலும் என்ன கரெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலி இது மேம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுக்கறனால கொஞ்சம் பேனிக்கா இருக்கு. ஸோ போக போக பழகிரும். அண்ட் பிலிப் சிக்னியோட இல்ல ஓகே, வெயிட் a minute. ஓகே, யுனிவர்சிட்டி விட்ஸ்ல ஆக்சுவலி யுனிவர்சிட்டிக்கு போகாத பர்சன் யாரு? Thomas Kitt. ஓகே, சூப்பர். அப்போ 2 யூனிவர்சிட்டிக்கும் போன பர்சன் யாரு? ஆக்சுவலி யாரு கேக்கல. ஓகே, அது யாரும் இல்ல, ஆக்சுவலி ராபர்ட் கிரீன். ஓகே, Jew of Malta. Who is the author of Jew of Malta? Christopher Marlowe. ஓகே, Jew of Malta-வை இன்ஸ்பிரேஷனா வச்சு ஒரு ரைட்டரை வந்து எழுதிருப்பாரு ஒரு ஒர்க். Who is the author? Shakespeare's Merchant of Venice. Merchant of Venice. Yes. Barabbas character appears in? Sir, excuse me. Sir, participants answer சொல்றாங்க, நீங்க உடனே ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடுறீங்க. அது சில டைம் ஆடியோ கிளியரா இல்ல. அப்ப அந்த ஆன்சரை நீங்க ரிப்பீட் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாரி. ஆக்சுவலி ஆடியோ கிளியரா இல்லனா யாராவது சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ஓகே, இல்ல உங்க ஆடியோ ஓகேவா இருக்கு. ரேண்டமா பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சில டைம் அட் a டைம் 2-3 பேர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அப்போ கரெக்டா
கேதர் பண்ண முடியல என்ன சொல்றாங்கன்ட்டு. அப்ப ஓகே நீங்க ஓகே ரிப்பீட் ஓகே சாரி பண்ணீங்கன்னா சாரி எங்களுக்கு சாரி clear ஃபார் ஆ ட்ரபிள். யா இட்ஸ் யா ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா சாரி சாரி. ஓகே ஓகே ஜூ ஆஃப் மால்டாலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஐ மீன் இன்ஸ்பிரேஷனா ஒர்க் ஒருத்தர் எழுதியிருப்பார். ஹூ இஸ் தட்? William Shakespeare. ஓகே விச் இஸ் த ஒர்க்? வில்லியம் ஷேக்ஸ்பியரோட என்ன ஒர்க்? The Merchant of The Venice. Merchant of Venice. Merchant of Venice. சூப்பர் சூப்பர் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். அண்ட் ஷேக்ஸ்பியர் ஆக்சுவலி ராபர்ட் கிரீன்டேந்து எப்படி சொல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்னொரு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் ஷேக்ஸ்பியர்? ஆக்சுவலி ராபர்ட் கிரீன்டேந்து அவரோட ஒர்க்லேருந்தே கடன் வாங்கி அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து ஆக்சுவலி இவரோட ஒர்க் ஒரு புது ஒர்க்காகவே எழுதியிருப்பார். ஆக்சுவலி சேட் பாக்ஸ்ல கொடுக்குறீங்களா? இட்ஸ் ஸ்டார்ட் வித் ஒரு சீசனோட நேம். சம்மர் வின்டர் அந்த மாதிரி சீசன் இருக்குல்ல, அதோட ஸ்டார்டிங் தான். ஓகே கரெக்ட் கரெக்ட். அண்ட் யூனிவர்சிட்டி விட்ஸ் யாரெல்லாம்? யூனிவர்சிட்டி விட்ஸ் யாரெல்லாம்? John Lilly, George Peele, Thomas Super. Wayne, Thomas Lodge, சூப்பர் சூப்பர் சூப்பர். Christopher Marlowe. ஓகே ஓகே நைஸ் நைஸ் நைஸ். ஆக்சுவலி யூனிவர்சிட்டி விட்ஸ்ல ஒன்லி காமெடிஸ் மட்டும் எழுதுற ஆத்தர் யாரு? ஜான் லில்லி. John எஸ் 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 கரெக்ட் 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 ஜான் லில்லி. கிறிஸ்டோபர் மார்லோவோட சம் ஒர்க் சொல்லுங்க. Dr. Faustus, Dr. Faustus, Tamerlane. Tamburlaine the Great. ஓகே சூப்பர் சூப்பர். ஹூ கம்ப்ளீட்டட் ஹீரோ அண்ட் லியாண்டர்? Christopher. ஓகே ஓகே இல்ல இல்ல கிறிஸ்டோபர் மார்லோவோடது ஹீரோ அண்ட் லியாண்டர் கரெக்ட் தான். கம்ப்ளீட் பண்ணது யாரு? கொஞ்சம் சத்தமா ஆன்சர் பண்றேங்க, ஏன்னா உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா தான் கேக்குது. ஓகே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே அது none other than ஜார்ஜ் சாக்மன். ஓகே அண்ட் ஜக்கோபியன் பீரியட் எப்போ ஆரம்பிக்குது? வாட் இஸ் த இயர்? 1603 to 1625. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹூ இஸ் த கிங்? James First. ஓகே விக்லிஃப், ஜான் விக்லிஃப்ஸ் பைபிள், which is the year of John Wycliffe's Bible? 1382. 38. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் ஏன் இதை சடனா இதை கேட்டேன்னா, கிங்ஸ் பைபிளோட இயர் எப்போ? ஐ மீன் கிங்ஸ் ஜேம்ஸோட பைபிள் 1611. சூப்பர் 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 1611. ஷேக்ஸ்பியரோட 4 tragedies. Hamlet, Hamlet, Othello, King Lear, Hamlet, Othello, King Lear, Macbeth. Macbeth. Super super super. Which is the longest tragedy of Shakespeare? Hamlet. Hamlet. Super super, very good. And what is the which is the smallest tragedy of Shakespeare? Macbeth, Yes, correct, Macbeth. And which is called as domestic tragedy of Shakespeare? Othello. Yes, yes, it's Othello. And Jacobean ஏஜ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்தர்ஸ் கொஞ்சம் பேர் சொல்லுங்க. சார் ஒரு டவுட். எஸ் கேளுங்க. அந்த ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடிஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் chronological-ஆ சொல்ல முடியுமா? Yes, sure. First one is Hamlet. Second one, Othello. Third one, Macbeth. Fourth one, King Lear. அது ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி படிச்சுக்கோங்க. ஹோம்க், HOMK. நான் அப்படிதான் படிச்சேன். ஓகே சார், தேங்க்யூ. கிளியர் தானே? கிளியர் சார். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு அப்புறம் தானே மேக்பெத் வரும். HOKM தானே? அப்படியா? KM தான். ஏமா ஓகே ஓகே சாரி. ஓகே அத மாத்திக்கோங்க.
ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால கொஞ்சம் இப்படி இதாக சிவரிங்க. ஸோ யாரும் கண்டுக்காதீங்க. சார் நாங்க ஆக்சுவலி ஹோம்னு படிச்சுட்டு கேஸ் ஐலண்ட் அப்படிதான் படிச்சதான் சொன்னேன் சார். ஓகே ஓகே. இல்லை இல்லை என்ன கரெக்ட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நானும் கொஞ்சம் மாற்றி சொல்லிடுறேன். ஓகே. விச் இஸ் த லாஸ்ட் பிளே ஆஃப் டெம்பஸ்ட்? கடைசி பிளே என்னது? ஐயோ சாரி. வாட் இஸ் த லாஸ்ட் பிளே ஆஃப் ஷேக்ஸ்பியர்? டெம்பஸ்ட். ஓகே. Which is the first theater in England? Name of the theater? The theater. Yes. அத யார் பில்ட் பண்ணா? ரிச்சர்ட் பாபேஜ். No. ரிச்சர்ட் பார்பேஜ் வந்து ஆக்சுவலி he is the son of ஜேம்ஸ் பார்பேஜ். அந்த ஜேம்ஸ் பார்பேஜ் தான் இந்த தியேட்டரை பில்ட் பண்ணது. அவங்க வந்து அவங்களோட சன். ஓகேவா? ஓகே சார் ஓகே. அண்ட் அவங்க வந்து ஆக்சுவலி ஷேக்ஸ்பியரோட ஒரு ப்ராமினன்ட் ஆக்டரும் கூட. ஓகே. இன்னொரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டேவிட் கேரின்னு ஒரு ஆக்டர் உண்டு. அவங்களும் ஷேக்ஸ்பியர் நிறைய பிளேஸ்ல அவரையும் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. டேவிட் கேரி. ஓகே தானே? ஓகே. Who is the oldest man in Jacobean age? ஜகோபியன்ல யார ஓல்டஸ்ட் ஜகோபியன் சொல்லுவாங்க? Any idea? ஜார்ஜ் சாப்மன். எஸ் கரெக்ட். ஆக்சுவலி நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிங்கிள் பண்ணி தான் கேட்குறேன். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி கேட்குறேன். ஓகே. அண்ட் ஜார்ஜ் சாக்மேனோட ஆக்சுவலி ஜார்ஜ் சாக்மேன் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்? Eastward Ho. ஓகே. அண்ட் ஹி ஆல்சோ கரெக்ட். பட் இன்னொரு ஒரு ஒர்க்குக்காக ரொம்ப ஃபேமஸ். அவர் ஒரு ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. என்ன ஒர்க் அது? ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு கிரீக் ஆத்தரோட ஒரு ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. எஸ் கரெக்ட். ஸோ ஹோமர்ஸ் ஒடிசியோட டிரான்ஸ்லேஷனுக்காக தான் சாக்மேன் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதை பார்த்து ஆக்சுவலி கீட்ஸ் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இவரை பிரைஸ் பண்ணி பேசியிருப்பாரு. விச் இஸ் த ஒர்க்? On first looking into Jackman's Homer. Correct. Very good. And okay. 1599 famous incidents which you are know. Theater. Okay, super. Vera? Shoemaker's Holiday. Super. Vera? George Chapman. Bonnier. இல்ல ஜார்ஜ் சாக்மேனோட பானியர் அது கிடையாது. ஜார்ஜ் சாக்மேனோட பானியர் வந்து ஆக்சுவலி 1559. ஓகே. இது வந்து 1599. ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இன்னும் 2 இன்சிடென்ட்ஸ் இருக்கு. என்னன்னா பிஷப் பர்ன். ஞாபகம் இருக்கா? பிஷப் பர்ன் அது ஆக்சுவலி எந்த இயர் கம்ப்ளீட் ஆகும்? நோ சாரி. அண்ட் தாமஸ் டெக்கரோட இன்னொரு ஒரு ஒர்க்கும் 1599ல வந்திருக்கும். ஒரு ஐடியா இருக்கா? ஷூமேக்கர்ஸ் ஹாலிடே. கரெக்ட். சூப்பர் கரெக்ட். வார் ஆஃப் தியேட்டர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அதுல? John Marston. Super. Who are called as Sons of Ben? எந்த poetry group Sons of Ben னு சொல்லுவாங்க? Cavalier poet. Yes. Correct. Super. Okay. Restoration period எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கும்? 1660. சூப்பர். ஆக்சுவலி நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி தான் கொடுக்குறேன். அதனால தான் நான் ஒரு ஏஜ்ல இருந்தும் சின்ன இன்சிடென்ட்ஸா கேட்குறேன். என்னடா பாதி விட்டுட்டு போறான்னு நினைக்காதீங்க. ஓகே, ஜஸ்ட் ரேண்டமா தான் போறேன். அண்ட்
ஓகே. கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் எப்போ? 1666. 1666. சூப்பர். அப்போ கிரேட் பிளேக்? 1665. வா. அண்ட் ஆக்சுவலி இந்த 2 இன்சிடென்ட்ஸையும் ஒரு ரைட்டர் அவங்களோட டைரியில மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஹூ இஸ் த டைரிஸ்ட்? Samuel Pepys. Samuel Samuel Gandhi. Pepys. எஸ், சாமுவேல் பெப்பிஸ். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் poet laureate of England? John Bell. John Dryden. சூப்பர் சூப்பர் கரெக்ட். விச் இயர் எப்போ? எந்த வருஷம்? 1668. சூப்பர். 68. Glorious Revolution எப்போ? 1668. 1680. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் ஜான் மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட் எப்போ? 1667. 1667. ஃபர்ஸ்ட் எடிஷன் 10 புக்ஸ் வந்திருக்குமா, அது எப்போ? 1667. சூப்பர் சூப்பர். ட்ரைடனோட சம் ஒர்க்ஸ் உங்க தெரிஞ்ச ஒர்க்ஸ் சொல்லுங்க பாப்போம். ஜான் ட்ரைடனோட ஒர்க்ஸ். Absalom and Achitophel. ஓகே. Medal. Medal. சூப்பர். மெடல். தென் McFlucknoe. சூப்பர் மெக்ஃப்ளக்னோ. Alexander Page. ஓகே ஓகே நைஸ் நைஸ். வேற? All for Love. சூப்பர். ஆல் ஃபார் லவ். கான்க்வெஸ்ட் ஆஃப் கிரனடா. The Rival. எஸ் கரெக்ட். சூப்பர் Aurangzeb. சூப்பர். எல்லாம் ட்ரைடன் படிச்சிருக்கீங்க. சூப்பர் நைஸ் ஹாப்பி. அண்ட் ட்ரைடன் ஆக்சுவலி ஒரு ரைவல் இருப்பார். ட்ரைடனுக்கும் இன்னொரு ஆத்தருக்குமே அவங்க தான் ஆக்சுவலி செகண்ட் poet laureate இருப்பாங்க. ஹூ இஸ்? Thomas Shadwell. எஸ் கரெக்ட். தாமஸ் ஷேட்வெல்ல எந்த ஒர்க்ல சட்டையர் பண்ணிருப்பாரு? McFlucknoe. சூப்பர் கிரேட் மேட் ஃப்ளக்னோ. ஓகே. 16 ஓகே. இப்போ ஜஸ்ட் நான் கொஞ்சம் நியோ கிளாசிக்கல்ஸ்ல இருந்து கேக்குறேன். ஹூ இஸ் த ப்ராமினன்ட் ஃபிகர் இன் நியோ கிளாசிக்கல் பீரியட்? Alexander Pope. Alexander Pope. எஸ், அலெக்சாண்டர் போப். வேற? கேக்கல வேற? Johnson. ஜான்சன். நோ. ஓ, எந்த ஜான்சன்? சாமுவேல் ஜான்சன். ஓகே டாக்டர் ஜான்சன். யா Dr. கரெக்ட். Johnson. எஸ். ஓகே. வேற? இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, நீங்க சொல்லணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கதா? Oh, Jonathan Swift. சூப்பர் ஷிஃப்ட். சூப்பர். Oliver Goldsmith. எஸ், ஆலிவர் கோல்ட்ஸ்மித். Daniel Defoe. எஸ், டேனியல் டிஃபோ. சூப்பர். வேற? ஆக்சுவலி அந்த டைம் தான் 4 wheels ஆஃப் நாவலிஸ்ட் இருப்பாங்க. who are the 4 wheels of novelist? கேக்கல. Tobias Smollett. சூப்பர். Tobias Smollett. நெக்ஸ்ட். வேற? ஒரே ஒரு ஆத்தர் தான் தெரியுமா? Tobias Smollett. இன்னும் 3 பேர் இருக்காங்க. Henry Sup- Fielding. சூப்பர். Smollett and Stern யாரோ வருவாங்க. Samuel Robert Richardson. Stern. எஸ். சூப்பர். ஆக்சுவலி 4 ஆத்தர்ஸுமே கரெக்ட் தான். நான் குரோனாலஜில உங்களுக்கு அந்த 4 ஆத்தர்ஸையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி சாமுவேல் ரிச்சர்ட்சன் தான் வருவாங்க. ரிச்சர்ட்சன், செகண்ட் ஹென்ரி ஃபீல்டிங், 3வது லாரன்ஸ், 4வது தான் தோபியாஸ் ஸ்மாலட். ஓகே. தோபியாஸ் ஸ்மாலட்டோட ஃபேமஸான ஒர்க் ஏதாவது தெரியுமா? Tristram Shandy. ஓகே. நெக்ஸ்ட். வேற? எஸ் இஸ் கரெக்ட். அண்ட் இன்னொரு ஒர்க்கும் இருக்கு. ஓகே, அந்த ஒர்க் நான் ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட். இன்னொரு ஓகே, அந்த ஒர்க் நான் சொல்லிடுறேன். ரெஜிசைட்ஸ், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஓகே. ஸோ ஓகே. ஷிஃப்ட், ஜொனாதன் ஷிஃப்டோட பென் நேம்ஸ் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். Isaac Bickerstaff. எஸ் கரெக்ட். ஆக்சுவலி அவர் லெமுவேல் கனிவர் அப்படின்னு ஒரு பென் நேம் எந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிருப்பாரு? Gulliver's Travels. Yes. கரெக்ட். Gulliver's Travel.
Okay, Spectator magazine. Which is the year of Spectator magazine? 1711 to 12. Yes, correct. 1711 to 12. அப்போ Tatler? 1709 to 11. Wow, wow, super, super, super. But founders, யார் அந்த founder? Who is the founder of magazines Spectator and Richard Tatler? Steele, Richard Steele? Joseph Petition. Okay. Super, super, super. Okay. Rape of the Lock. Which is the year Rape of the Lock is published? 1712. 1712 and 13 and 1717. சூப்பர் சூப்பர். அவங்க 3 இயர்ஸும் சேர்த்து சொல்றாங்க. ஓகே ஓகே. Essay on criticism. When I mean எப்போ வந்து 1711. Yes, 1711. Dunshire? 1726. 1728. Yes. 1720. Yes, yes, 28. And okay. Samuel Johnson ஓட diaries, dictionary. How much words it contains? 17. இல்ல words dictionary நீங்க வந்து இயர் சொல்றீங்க. நான் வந்து எத்தனை words அதுல contains ஆயிருக்குன்னு கேட்கேன். 40,000. 40,000. Yes, correct. 40,000. And சாமுவேல் ஜான்சனோட ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் இருக்கு. What is the work? ஆக்சுவலி நான் ஒர்க் சொல்லல, நீங்க தான் சொல்லணும். Life of Poets. Yes, correct. Life of Poets. எந்த வருஷம்? Which is the year? 1779 to 1781. Super. Nice. எத்தனை poets பத்தி அதுல பேசியிருப்பாங்க? Life of Poetsல 52. 52. Nice. அதுல மெட்டாபிசிக்கல் poetsல இருக்கிற ஒரு poetோட பேரை தான் ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு பேரா வச்சிருப்பாரு. What is the name of the metaphysical poet? Abraham Cowley. Yes, it's correct. Abraham Cowley. Okay. ஆக்சுவலி மெட்டாபிசிக்கல் poets நான் கொஞ்சம் கேட்கல. நான் அதை கொஞ்சம் கேட்டு எடுத்து நான் போறேன். மெட்டாபிசிக்கல் poets உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்தர்ஸ் யாரெல்லாம்? John Donne, Abraham Cowley, Andrew Marvell. Cleveland. Super. Correct. Richard Krasser. Richard Krasser. Yeah. Yes, correct. வேற எல்லாம் சொல்லிட்டீங்க போல. Okay. Who is the only Puritan of metaphysical poet? யாரு? Andrew Marvell. Yes, it's correct. Andrew Marvell. Okay. Andrew Marvell actually ஒரு ஆளுக்கு ஸ்கிரைபா இருந்தாரு. Do you know who he is? John Milton. Yes, correct. John Milton. Okay. Okay. 1611 first polio யாரோட polio 1611ல? Spencer. Yes, Spencer. 1623 Shakespeare first folio. Super. 1632 Second folio of Shakespeare. Second folio. Okay. First folio of Shakespeare க்கு யார் preface அதான் கரெக்ட்டா preface யார் எழுதிப்பா first folioக்கு? Ben Jonson. Yes, correct. Ben Jonson. Super. Good. Second folioக்கான preface யார் எழுதிருப்பா? Second folioக்கான preface யார் எழுதிருப்பா? John Milton. Yes. Correct. John Milton. Okay, எங்கேயோ கூட்டி போய் எங்கேயோ கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். Third and fourth folio year தெரியுமா சார்? 1664. Third 1664. Fourth வந்து 1685 I think. 1685. Oh, sorry, 1685. Yes, correct. 1885. Sorry. Okay, sir. Okay, இது உங்களுக்கு கிளியர் தானே இல்ல இன்னொரு டைம் சொல்லணுமா?
Clear, sir. Clear. Yeah, 1664 and 1685. Okay. Okay. Who is the priest? அதாவது மெட்டாபிசிக்கல் போயட்ல ரிலீஜியஸ் சம்பந்தமாவே ஒரு ஒரு போயட் வந்து போயட் எழுதிட்டு இருப்பாரு. George Herbert. Yes. Super. George Herbert. And okay. Seasons. Who is the author of the Seasons? It is the foundational text for the romantic age. அதாவது romantic age ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒர்க் வந்திருக்கும், ஒரு பேஸ் மாதிரி அந்த ஒர்க். ஐடியா இருக்கா? Seasons. James Thompson. Yes, super. Correct. James Thompson. Okay. Romantic age. Who are the pioneers? யார் அந்த famous authors romantic ageல? Wordsworth, Coleridge, Southey. They are called as super. அந்த மூணு பேர் யாரு? Lake poets. Okay. Yes. Then young poets of romantic age யாரெல்லாம்? Byron, Shelley, Keats. Yes. Okay. Wordsworth. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வேர்ட்ஸ்வர்த் வந்து கேட்கிறேன். Lyrical ballads. The year of lyrical ballads. 1798. 98. Super. Preface to lyrical ballads எப்போ வந்துச்சு? 1800. Yeah. Nice. Super. Actually Wordsworth வந்து Ode to the Immortality அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதுக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு ரெஃபரன்ஸ், அதுக்கெல்லாம் அவர் அந்த ஒர்க் எழுதுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் ஒரு ஆத்தர் டேந்து வந்திருக்கும். உங்களுக்கு தெரியுமா அது யாருன்னு? Travesty. Who is the author of Travesty? Oh, okay. ஒரு நிமிஷம், எனக்கே அது மறந்துட்டுங்க. கேக்குதா? ஹலோ கைஸ், கேக்குதா? Yes, sir. ஓகே. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். எது கேட்டுட்டு இருந்தேன், என்ன கேட்டுட்டு இருந்தேன்? ஓகே. ஹூ இஸ் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் வேர்ட்ஸ்வர்த்? ரெண்டு பேர் உண்டு, அவங்க சிஸ்டர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட். B.B. Shelley and நோ பிபி ஷெல்லி கிடையாது. ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட். D.G. Russell. Coleridge. எஸ் கால்ரிச்சும் அவங்க சிஸ்டர் டோரத்தி வேர்ட்ஸ்வர்த். ஓகே, சூப்பர். கரெக்ட். Okay. Lyrical ballads contains how many poems? 23. Yes. Wordsworth and Coleridge. 19. Wordsworth and 4 from Coleridge. Super. And what is the first poem of lyrical ballads? First poem. And the 23 poems la first poem of lyrical ballads என்னது? Yes. Great. The last poem of lyrical ballads. Tintin Abbey. Yes, it's correct. Tintin Abbey. Okay. Wordsworth time of, poet laureate எவ்வளவு வருஷமா இருந்தாரு? Which is the year? Wordsworth 1840 1770. இல்ல Wordsworth ஓடது கேட்டேன். 17 வராதுல்ல, 18 தானே? 50 7 years. 1770 to 1850. 1843 to 1850. No, எல்லாம் ஒரே ஷஃபிள் ஆஃப் ஆன்சர் வருது. ஆக்சுவலி வேர்ட்ஸ்வர்த்தோட டைம் போயட் லாரட்டா எப்போ இருந்தாருன்னா 1842. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் தான் இருந்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் ஸோ 1850 வரைக்கும். 50, yes, 1850 வரைக்கும். கரெக்ட்.
ஆக்சுவலி வேர்ட்ஸ்வர்த்துக்கு முன்னாடி ஒரு ஆல் போயட் லாரட்டா இருந்திருப்பாரு. ஹூ இஸ் ஹி? Sade. எஸ், சதே சதே கரெக்ட். எஸ்டி கால்ரிச்சோட ஒரு ஃபேமஸான ஒர்க் என்ன? 1817ல வந்திருக்கும். Biography literature. பயோகிராஃபி கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பயோகிராஃபியா லிட்ரேச்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில் எப்போ? 1837. நோ 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 37 கிடையாது. 1832. ஓகே ஓகே Okay, sir. ஓகே. இல்ல ஆன்சர் பண்றது கரெக்டா தான். நானும் ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருந்தேன். ஸோ அது பழகிடும் உங்களுக்கு. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்துடும். அண்ட் ஷெல்லி, பிபி ஷெல்லி ஒய்ஃப் யாரு? பிபி ஷெல்லியோட ஒய்ஃப் யாரு? மேரி ஷெல்லி. சூப்பர். மேரி ஷெல்லி ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. என்ன ஒர்க்? Frankenstein. Frankenstein. சூப்பர் சூப்பர். ஃப்ராங்கன்ஸ்டீன். வாட் இஸ் த சப்டைட்டில்? சப்டைட்டில் Modern Any idea? Prometheus. எஸ், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மாடர்ன் ப்ரொமீத்தியஸ். ஓகே. பிபி ஷெல்லியோட ஒர்க்ஸ் ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். Ode to the West Wind. சூப்பர் The Country. சூப்பர். The Cloud. கிளவுட் வேற? Ode to the West Wind. ஓகே. The Witch of Atlas. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. ஒரு ஒர்க் எழுதியிருப்பாருன்னு அவரை யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே துரத்திருப்பாங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த ஒர்க் என்ன? Necessity of atheism. எஸ் எஸ் கரெக்ட். நெசசிட்டி ஆஃப் எஸ் 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 சூப்பர் சூப்பர் கரெக்ட் கரெக்ட். நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம். One minute. Okay. What is the time period of Queen Victoria? 1837 to 1901. Yes, correct. Super super super. Actually Victorian periodல கொஞ்சம் ஃபேமஸான இருந்த ஆத்தர்ஸ் யாரெல்லாம்? Can you guess it? Tennyson, Browning, Matthew Arnold. Super. வேற? போயட்ரிக்கு ஃபேமஸ்னா டெனிசன். கிரிட்டிசிசத்துக்கு வந்து மேத்யூ ஆர்னால்ட். நாவலுக்கு வந்து ஹார்டியும் சார்ல்ஸ் டிக்கன்ஸும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. விக்டோரியன் பீரியட்ல யார் போயட் லாரட்டா இருந்தா? டெனிசன். Tennyson. Time period of poet laureateship of Tennyson? 1850. 1850. Super super super. Great. And Queen Victoria told dash, அதாவது எந்த எலிஜிய இட்ஸ் மை கம்ஃபர்ட் ஜோன் ஆஃப், அதாவது பைபிளுக்கு அடுத்து அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற எலிஜி அப்படின்னு வந்து குவீன் விக்டோரியா ஒரு ஆத்தரோட எலிஜியை சொல்லியிருப்பாங்க. எது? In Memoriam. Yes. Super. Who is dedicated? In Memoriam dedicated to? ஆர்தர் ஹாலம். Arthur Hallam. Super. Arthur Hallam. And actually டெனிசன் இன்னொரு எலிஜி எழுதியிருப்பாரு. அது யாருக்கா தெரியுமா? Texas. மேத்யூ ஆர்னால்ட். டைசிஸ் வந்து மேத்யூ ஆர்னால்ட். டைசிஸ் கிடையாது. டெனிசனோட கேக்கல. ஐடியல்ஸ் ஆஃப் கிங். ஆக்சுவலி கொஞ்சம் இல்ல ஐடியல்ஸ் ஆஃப் கிங் கிடையாது. வேற யாராவது சொல்ல முடியுமா? ஆக்சுவலி வேற யாராவது சொல்ல முடியுமா? இங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஸோ கொஞ்சம் லவுடரா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. என்னதுன்னா பிரேக். ஓகே, இதுதான் இன்னொரு எலிஜி. அண்ட் ஆக்சுவலி இது ரிப்பீட் பண்ணுமா இருக்காது? கைஸ் வேண்டாம் சார். Yes, sir. கேரியர் பண்ணலாம்ல? ஓகே. ஆக்சுவலி டெனிசன் அவங்களுக்கு, அதாவது டெனிசனுக்கு டெனிசனே ஒரு எலிஜி எழுதியிருப்பாரு. அது என்ன எலிஜின்னு யாருக்கா தெரியுமா? எனி ஐடியா?
Crossing the bar. Yes, correct. Crossing the bar. Super, super, super. And companion poems of Tennyson. Ulysses and Lotus Eaters. Super, super, super. Okay, what is the nickname of Charles Dickens? Boss. Boss. Okay. Uh, what are the famous works of Charles Dickens? Oliver. David Copperfield, Oliver Twist, Super. Vera? all the Curiosity Shop, Pickwick Papers. Super, super, super. Work. Okay, 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 super. And what are the fictional towns of Charles Dickens? Fictional towns. Charles Dickens. Mudfog. Mudfog. Super. No. Poketown. Nice, nice. Super. Correct. Okay. அப்ப தாமஸ் ஹார்டியோட ஃபிக்ஷனல் டவுன் என்ன? Sex. சார் அதை ரிப்பீட் பண்ணுவீங்களா? ஒரு நிமிஷம். என்னங்க? புரியல. என்னது? டிக்கன்ஸோட ஃபிக்ஷனல் டவுன்ஸ் Yeah. Sure. சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஃபிக்ஷனல் டவுன் வந்து மட்ஃபாக். ஓகே. மட்ஃபாக். ஆலிவர் ட்விஸ்ட்ல. அந்த மட்ஃபாக்ங்கிற ஃபிக்ஷனல் டவுன் வந்து ஆலிவர் ட்விஸ்ட் அந்த நாவல்ல தான் அந்த ஃபிக்ஷனல் டவுன் வரும். ஓகேயா? செகண்ட் ஃபிக்ஷனல் டவுன் வந்து என்னன்னா கோக் டவுன். கோக் டவுன்ன்ற ஃபிக்ஷனல் டவுன் வந்து ஹாட் டைம்ஸ். ஓகே, கிளியரா? எஸ் சார், கிளியர். Thank you so much. And Matthew Arnold, can you tell any famous works of Matthew Arnold? Dover Beach. Super. Dover Beach. Vera? Thrices. Actually Thrices யாருக்காக எழுதியிருப்பாங்க? ரெண்டுக்காக. ரக்வே சாப்பல் வந்து உங்க ஃபாதருக்கு. சூப்பர். ஓகே கைஸ், வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட்னா கல்ச்சர் அண்ட் அனார்கி, அதுதான் அவங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஓகே, when did Culture and Anarchy published? 1869. சூப்பர் கைஸ், நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ப்ரோ மட்டும் தான் ஆன்சர் பண்றாங்கன்னு இல்லை, நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் டோவர் பீச், அதுல 2 கண்ட்ரியோட நேம் வரும், என்னலாம்? England Can you and guess it? Yes. Super. England and France. Okay. Who is called as Portuguese? எலிசபெத் பேரன் ப்ரௌனிங். Barrett Browning. Super. யார் கூப்பிட்டுருப்பா எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் போர்ச்சுகீஸ் அப்படின்னு? ப்ரௌனிங். ஓகே, நைஸ். அண்ட் ராபர்ட் ப்ரௌனிங்கோட ஒரு கலெக்ஷன் 1855ல பப்ளிஷ் ஆயிருக்கும். என்ன கலெக்ஷன் அது? Men and Women. எஸ், சூப்பர். மென் அண்ட் உமன். ஆக்சுவலி யாருக்காக எழுதியிருப்பாங்க அதுல? மென் அண்ட் உமன்ல யாரை பத்தி எழுதியிருப்பாங்க? ஆக்சுவலி அது நிறைய டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸும் இருக்கு, பட் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்காகவும் அதை எழுதியிருப்பாங்க. ஓகே, அண்ட் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் ராபர்ட் ப்ரௌனிங்காக ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. என்ன ஒர்க் அது? Sonnets from Portuguese. சூப்பர். சானட்ஸ் ஃப்ரம் போர்ச்சுகீஸ்ல எத்தனை சானட்ஸ் இருக்கும்? எனி கெஸஸ்? 44 sonnets. Yes, correct. 44 sonnets. Super. And ராபர்ட் ப்ரௌனிங்கோட வேற ஏதாவது ஒர்க்ஸ் சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்ஸ். Fra Lippi, Andrea del Sarto. சூப்பர். ஓகே, வேற? ரபி பென் எஸ்ரா. ஓகே. Sordello. Okay. Nice. And தாமஸ் ஹார்டியோட ஃபேமஸான ஒர்க்ஸ் ஏதாவது தெரியுமா? Chess of the Jacobins. Super. Test of the Abbeville. மேயர் ஆஃப் கேஸ்டல்பிரிட்ஜ். Super. Mayor of Clatchbridge. Okay, next. யூடி அப்ஸ்கொயர். Wood Obscure.
சூப்பர் சூப்பர் சூப்பர். ரிட்டர்ன் ஆஃப் நேட்டிவ், வுட்லேண்டர்ஸ், Under the ஓகே Same Roof Tree. டார்லிங் ஓகே க்ரஷ் நிறைய இருக்குங்க, சொல்லிட்டே போகலாம் உங்கள் ஒர்க்ஸு. சூப்பர் சூப்பர். ஸோ தாமஸ் ஸ்டடிலாம் படிச்சிருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே அண்ட் ஓகே இப்போ கொஞ்சம் மாடர்ன் ரைட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே அண்ட் மாடர்ன் ரைட்டர்ஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது யாரெல்லாம்? T.S. Eliot. D.S. Lawrence. ஓகே வர்ஜினியா உல்ஃப், Virginia Woolf. ஜேம்ஸ் ஜாய்ஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹெரால்ட் பிரிண்டர், சாமுவேல் பெக்கெட். ஹெரால்ட் பிரிண்டர் வர மாட்டார். ஹெரால்ட் பிரிண்டர் ஆக்சுவலி ஒரு இதுவும் ஹெரால்ட் modern பிரிண்டர் வர writer. மாட்டார். ஆக்சுவலி அவர் வந்து ஆக்சுவலி தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அந்த குரூப் கீழே வருவாரு. ஓகே ஓகே. விர்ஜினியா உல்ஃபோட ஒர்க்ஸ் நான் ஜஸ்ட் கேட்குறேன். உங்களுக்கு ஃபேமஸான ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். To the Home of Lighthouse. One Swan, Voyage out. Voyage Out. Home of One Swan, சூப்பர் Mrs. Dalloway. சூப்பர். Through மிஸ்ஸஸ் the டாலரி, Lighthouse. டு தி லைட் ஹவுஸ். Orlando. அவங்க பிரதருக்கு ஃபீல் பண்ணி ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. அவங்க பிரதர் நினைச்சு. Jacob. Jacob's Rising. Jacob's Room, சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் who is the father of Virginia Woolf? Sir Leslie Leslie Stephen. எஸ், லெஸ்லி ஸ்டீஃபன். ஆக்சுவலி நான் இது ஏன் கேட்டேன்னா இன்னொரு ஆத்தரை இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன். லெஸ்லி ஸ்டீஃபன் ஃபேபியன் குரூப், ஐ மீன் ஃபேபியன் சொசைட்டி அப்படின்னு ஒரு குரூப்ல மெம்பரா இருப்பாரு. இன்னொரு ஆத்தர் யார் அந்த மெம்பர்ல இருக்கு, அந்த குரூப்ல இருக்க மெம்பர்? ஜிபி ஷா. எஸ், ஜிபி ஷா. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். ஸோ ஜிபி ஷா பத்தி உங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும் ஜிபி ஷாவோடது? Pygmalion. Saint John. பிக்மலியன். சூப்பர் Saint John. சூப்பர் Candida. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ பிக்மலியன் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால ஒரு சின்ன கொஸ்டின். ஒரே ஒரு ஆளு தான் ஆக்சுவலி நோபல் பிரைஸ் அண்ட் ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருப்பாங்க. யார் அது? Shaw, Bernard Shaw. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஜேம்ஸ் ஜாய்ஸ் போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன், இயர் எந்த வருஷம் வந்திருக்கும்? 1916. சூப்பர், 1916. ஆக்சுவலி அதுக்கு ஒரிஜினல் டைட்டில் என்னவா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? எனி ஐடியா? நேம் ஒன்று வரும். இல்ல அவங்க சொன்னாங்க, ஒருத்தங்க ஆன்சர் சொன்னாங்க. கொஞ்சம் லவுடா சொல்லுங்களேன். Dedalus. என்னது? Stephen Dedalus. ஆக்சுவலி ஸ்டீஃபன் டெடாலஸ்ங்கிறது அந்த கேரக்டரோட நேம். ஒரிஜினல் டைட்டில் என்னன்னா ஸ்டீஃபன் ஹீரோஸ். ஓகே, ஸ்டீஃபன் ஹீரோ அதுதான் ஒரிஜினல் டைட்டில். ஓகே, அதுக்கு அடுத்து தான் போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன் அப்படின்னு டைட்டில் வந்திருக்கும். ஓகேயா? ஜேம்ஸ் ஜாய்ஸோட வேற என்ன ஒர்க்ஸ் தெரியும்? Finnegan's Wake, சூப்பர், ஃபினிகன்ஸ் வேக். வேற? ஓகே, டப்ளினர்ஸ். ஓகே, DUB டப்ளினர்ஸ். ஓகே, டப்ளினர்ஸ் 1914, 1914. ஓகேயா? டிஎஸ் எலியட் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். விச் இஸ் த இயர் டிஎஸ் எலியட் win the Nobel Prize? 1948. 1948. சூப்பர். இப்போ நோபல் பிரைஸ் கொஞ்சம் நான் நோபல் பிரைஸ் வின்னர்ஸோட பேர் சொல்றேன், எந்த வருஷம் சொல்லுங்க? 1923. Yeats, W.B. Yeats. சூப்பர் சூப்பர். 1913, 1913. Tagore. Rabindranath Rabindranath Tagore. Tagore, Rabindranath Yes. Tagore. Tagore. 1925. John G.B. Bernard. யாரு? G.B. Shah. G.B. Shaw, எஸ், கரெக்ட், ஜிபி ஷா. அண்ட் 1930, 30. Sinclair Lewis. Sinclair Lewis, சூப்பர் சூப்பர் சூப்பர். 1936. Eugene O'Neill. Eugene O'Neill, எஸ் எஸ். 1939. Perlesbuck, 39. ஓகே, 1929. Thomas Mann, William Faulkner. sorry, புரியல. Thomas Mann, எஸ் எஸ் எஸ், தாமஸ் மேன். Sir, 1939 யாரு?
39 Perlersburg தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி Perlersburg தானே? 38 தான் Perlersburg. 38 Perlersburg. 38. ஓகே ஓகே ஓகே. ஓ சாரி. இப்போ 38 அப்ப 48 1948 T.S. Eliot. T.S. Eliot. சூப்பர். 1949 William William Faulkner. Faulkner. சூப்பர். 1950 Brothers. Bertrand Russell. Bertrand Russell. yes Bertrand Russell. 1973 Patrick White. Patrick White. White. super Patrick White. 1983 William Golding. William Golding. super. 2001 V.S. Naipaul. Snipe. Yes. Yes. Naipaul. yes super great 1992 Derek Walcott. Derek. Derek Walcott. அப்போ ஓலஸ் வைங்கா எப்போ வாங்கியிருப்பார் நோபல் பிரைஸ்? ஓலஸ் வைங்கா 1986. 1986. 1986 great. 1993 Toni Morrison. Toni Morrison. yes Johnny Morrison. 1995 Stephen Seamus King. King. super. 2005 Harold Pinter. Harold Pinter. Pinter. great. 2017 Doris. இல்ல Yes. 2017 Kazuo Ishiguro. Kazuo Yes, Ishiguro. sure. yes correct Kazuo Ishiguro. 2007 Doris Lessing. Boris Lessing. Blessing. அப்போ 1907 யாரு? Rudyard Rudyard Kipling. Rudyard Kipling. Rudyard Kipling. okay. Who is the youngest Nobel laureate? Rudyard Kipling. Who is the eldest Nobel laureate? Doris eldest Lessing. I mean Doris Lessing. super Rudyard Kiplingனால இப்போ Rudyard Kipling கொஞ்சம் क्वेश्चंस கேக்குறேன். கிம் எந்த வருஷம் வந்துச்சு? கிம் 1901. Excuse me, sir. சொல்லுங்க. 1930 Nobel Prize winner, sir. கம் அகைன் எனக்கு புரியல. ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுங்க. 1930 Nobel Prize Okay. winner, yaar, sir? ஓகே Sinclair Lewis. Sinclair Lewis. சார் அப்ப 1939 யாரு சார்? 39 ஆக்சுவலி நான் 38க்கு தான் 39. இந்த பேர்ல்ஸ்பர்க் வந்து 38. ஆக்சுவலி 39 எனக்கும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல யாருன்னு. நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி ரிமைன் ஞாபகம் வந்தா நான் சொல்றேன். ஓகே கோச்சுக்காதீங்க. ஓகே அண்ட் சம்திங் கேட்க ஓகே ருட்யார்ட் கிப்ளிங் கேட்டுட்டு இருந்தேன்ல. எஸ் ருட்யார்ட் கிப்ளிங்கோட ஜங்கிள் புக் எப்போ வந்துச்சு? ஜங்கிள் புக் 1895, 96 ரெண்டு இது இருக்கு. So 94, 95. 94, 95 not 95, 96. தானே. Okay. 94, 95. First book வந்து 94, second book வந்து 1895. Okay. Thank you. And who called us Rudyard Kipling as Jingo imperialist? George Orwell. தப்பு. ஜார்ஜ் சாரி கரெக்ட். ஒரு ஜார்ஜ் ஆர்வெல். இப்போ ஜார்ஜ் ஆர்வெல்னால ஓகே ஜார்ஜ் ஆர்வெலோட ஃபேமஸான ஒர்க் என்ன? 1984 Animal Farm. Animal Farm. அனிமல் ஃபார்ம் எப்போ? 19 1941 Animal Farm. கேக்கல கம்மிங் 1949 தான் Animal Farm. 1945 அனிமல் ஃபார்ம். ஓகே 1949ல தான் நீங்க சொன்ன 1984 அந்த ஒர்க். ஓகேயா? Okay. அதான் நான் திருப்பி கேட்டேன். ஓகே அண்ட் ஜோசப் கான்ட்ராவோட ஃபேமஸான ஒர்க்ஸ் என்ன சொல்லுங்க பாப்போம். Finger of Narcissus, Alma's Folly, Heart of Dark. Rover, Shadow Line, Heart of Dark. Heart of Darkness. Super Heart of Darkness. And ஓகே T.S. Eliotோட வேஸ்ட்லேண்ட் எப்போ பப்ளிஷ் ஆச்சு? 1922. 22. சூப்பர். ஆக்சுவலி எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கும்? 5 sections. ஓகே நைஸ் சூப்பர். ஆக்சுவலி கிரிட்டிக்கல் டேர்ம்ஸும் கொஞ்சம் கேட்குறேன், ஏன்னா அதுவும் கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க மேம். ஓகே அண்ட் ஓகே பப்ளிக் ஸ்பியர் ஹூ இஸ் த Johann Habermas. ஜர்கன் ஹேபர்மாஸ் கரெக்ட். ஓகே
கிளாட் லெவிஸ்ட்ராஸோட டேர்ம்ஸ் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ஸ்ட்ரக்சரல் ஆந்த்ரோபாலஜி. கேட்கல. ஸ்ட்ரக்சரல் ஆந்த்ரோபாலஜி. ஓகே. பைனரி அப்போசிஷன் யார் அப்போஸ் பண்ணா? ஹூ அப்போஸ்ட் பைனரி அப்போசிஷன்? டெரிடா. எஸ். ப்ரோ மட்டும் தான் ஆன்சர் பண்றாங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. கல்ச்சுரல் மெட்டீரியலிசம். Who coined the term Raymond cultural Williams. materialism? Raymond Williams. Raymond Williams. Okay. Correct. Who coined the term theatre of absurd? Martin Esslin. Martin Esslin. அப்போ வெறும் absurd? Dr. Johnson. கேக்கல யாரு? Dr. Johnson. இல்ல absurd வந்து ஏன்னா ஆல்பர்ட் கேம்ஸ். மித் ஆஃப் சிசிபஸ் அவங்க ஒர்க், அந்த ஒர்க் தான் இந்த அப்சர்டிசம்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ஓகே. அண்ட் கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி. Pierre Deep. யாரு? கேக்கல. Pierre Deep. இல்ல அது வந்து கல்ச்சர் இன்டர்மீடியரிஸ். நான் கேட்டது கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி. ரெண்டு பேர் வருவாங்க இண்டஸ்ட்ரியில. ஸ்டீஃபன் கிரீன்பால்ட். இல்ல கிடையாது. நோ. யாருன்னா தியாடோ அடானோ அண்ட் மேக்ஸ் ஹாக்கிமர். இந்த ரெண்டு பேர் தான் கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரியோட ஓகே ஃபவுண்டர்ஸ், இந்த டேர்மை கண்டுபிடிச்சது. ஹெஜிமனி டேர்ம் ஹெஜிமனி காயின் பை ஹெஜிமனி. அவங்க தான் சபால்டன்ஸ்னு ஒரு டேர்மையும் காயின் பண்ணிருப்பாங்க. சபால்டன். ஆண்டனியோ கிராம்ஸ்கி. எஸ் கரெக்ட், ஆண்டனியோ கிராம்ஸ்கி. ஓகே. தேர்ட் ஸ்பேஸ். எட்வர்ட் சோஜா, ஹோமிகே பாபா. சூப்பர். ஓகே. ஹோமிகே பாபாவோட வேற என்ன டேர்ம்ஸ் இருக்கு சொல்லுங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. Hybridity. எஸ் கரெக்ட், ஹைபிரிட்டி. வேற? Ambivalence. எஸ் ஆம்பிவலன்ஸ் கரெக்ட். அடுத்து Mimicry. ஓகே சூப்பர். ஹோமிகே பாபாவோட 2 ஒர்க் இருக்கு. நான் ஒர்க் சொல்றேன், நீங்க இயர் சொல்லுங்க. ஓகே. நேஷன் அண்ட் நரேஷன். 1993. நோ ராங். 1990 சாரி. 1990 நேஷன் நரேஷன். அப்போ லொகேஷன் அண்ட் கல்ச்சர் எப்போ வந்துச்சு? லொகேஷன் அண்ட் 1994. 1990 திருப்பி. எஸ் கரெக்ட் 1994. எஸ் எனக்கு சரியா கேட்கல, அதான் ரிப்பீட் பண்ண சொன்னேன். ஓகே. அண்ட் ஓகே. கைனோ கிரிட்டிசிசம். எலைன் ஷோ வால்டர். ரிப்பீட் பண்ணுவீங்களா? ஒரு நிமிஷம். என்னங்க? ஹோமிகே பாபா அந்த 2 புக் கூட இயர்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்றீங்களா? யா ஷூர். ஃபர்ஸ்ட் புக் வந்து நேஷன் அண்ட் நரேஷன். ஓகே. 1990 1990 ஃபர்ஸ்ட் ஒர்க். செகண்ட் ஒர்க் வந்து என்னன்னா லொகேஷன் அண்ட் கல்ச்சர். ஓகே. 1994. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து 1990. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து 1994. Okay, clear. Thank you. Okay. Thank you so much. And Orientalism. Who coined the term Orientalism? Edward Said. Okay. Orientalism சூப்பர். இன்னொரு டேர்மும் இருக்கு, கான்ட்ராபென்டல் ரீடிங். எந்த ஒர்க்ல வந்திருக்கும் கான்ட்ராபென்டல் ரீடிங்? எந்த ஒர்க் ஆஃப் எட்வர்ட் சையத்? எனி ஐடியா? ஓகே நானே சொல்றேன். கல்ச்சுரல் இம்பெரியலிசம். ஓகே. 1993. ஓகே. இதுதான் அந்த ஒர்க். இந்த ஒர்க்ல தான் கான்ட்ராபென்டல் ரீடிங் எட்வர்ட் சையத் காயின் பண்ணிருப்பார். ஓகே.
ஓகே. ஒன் மினிட். ஓகே, நான் கொஞ்சம் இந்தியன் ரைட்டர்ஸும் கேட்கறேன். அண்ட் அமிதாப் கோஷோட ட்ரிலிஜி ஞாபகம் இருக்கா? அமிதாப் கோஷோட ட்ரிலிஜி. Ipis trilogy. எஸ், இபிஸ் ட்ரிலிஜி. அது ஓகே. அவங்க சொல்லிட்டாங்க. நைஸ். அண்ட் ஓகே, சல்மான் ரஷ்டியோட பேண்ட் ஒர்க் என்ன? சல்மான் ரஷ்டியோட கடைசி work. 1980. Satanic was சூப்பர். சடனுக்கு வர்சஸ் எப்போ இயர் when is the year? 1988. எஸ், 1988. ஆக்சுவலி சல்மான் ரஷ்டி ஒரே ஒரு புக்கை வச்சு 3 பிரைஸ் வாங்கியிருப்பாரு. Midnight Children. Midnight Children. சூப்பர். மிட்நைட் சில்ட்ரன். எந்த வருஷம்? which is the year? 1981. 81, 93, 2008. சூப்பர். ஒர்க்கோட இயரும் சொல்லிட்டீங்க, அவார்டோட இயரும் சொல்லிட்டீங்க. நைஸ். அண்ட் 19 இல்ல, நான் இயர் சொல்லல, நான் ஒர்க் சொல்றேன், நீங்க இயர் சொல்லுங்க. விஎஸ் நைபாலோட த ஃப்ரீ ஸ்டேட் எந்த வருஷம் புக்கர் பிரைஸ்? 1971. எஸ், இயர் சொல்லிடக்கூடாது தான் 19ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். கரெக்ட். அண்ட் ஓகே. ஓகே, நான் ஓகே. பாமாவோட ஒர்க் என்னன்னா? கருக்கு. கருக்கு. சூப்பர். வேற இன்னொருத்தங்க யாரோ இது ஒர்க் சொன்னாங்க. ஓகே, Sansati. சூப்பர். சிவகாமியோட ஒர்க் ஏதாவது தெரியுமா? பாமா ஒரு ரிப்பீட் பண்றீங்களா? பாமாவோட கருக்கு. அண்ட் இன்னொரு ஒர்க் சொன்னாங்க. ஆக்சுவலி அது யார் சொன்னாங்க? அது நாவல். சங்கதியா. 1994. 1994. One mum. எஸ். 2002. 2002. எஸ், சூப்பர். அண்ட் நிறைய கேட்கணும்னு நினைச்சேன், டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது எதுவும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவா கேட்குறேன். கெனேடியன் ஆத்தர். ஓகே, ஒரு 2 பேர் இருக்காங்க, ஃபேமஸ் உமன் ரைட்டர். தே ஆர் ஹூ ஆர் தே? Margaret Lawrence. சூப்பர். அண்ட் இன்னொருத்தவங்க நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. யான் மார்டன். நான் ஆத்தர் பேச சொன்னோடனே உங்களுக்கு ஒரு ஒர்க் ஞாபகம் வரணும்னு நினைக்கிறேன். Life of Pi. எஸ், லைஃப் ஆஃப் பை. எந்த வருஷம்? 2001ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 2002ல வந்து புக்கர் பிரைஸ். சூப்பர். அண்ட் பேட்ரிக் ஒயிட் எந்த கண்ட்ரி ரைட்டர்? Australia. Australian. எஸ். டு யூ நோ எனி அதர் ஒர்க்ஸ் ஆஃப் பேட்ரிக் ஒயிட்? ஏதாவது ஒர்க் தெரியுமா? Vivisector. Vivisector. ரைடர்ஸ் ஆன் தி சைட். ரைடர்ஸ். எஸ், கரெக்ட். வேற இன்னொரு ஃபேமஸான ஒரு ஒர்க் உண்டு. Eye of Storm. Boss. எஸ், அதை யாருன்னு சொல்லேன்னு பார்த்தேன். எஸ், கரெக்ட். சூப்பர். அண்ட் கொஞ்சம் நான் மிக்சிங்லேயே போறேன். ஓகே, மறுபடியும் கிரிட்டிசிசம் போறேன். ரொனால்ட் பாட்ஸோட ஒர்க்ஸ் என்னலாம்? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். Yes, Bird, Mythologies, Writing Degree 0. வேற எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, தெரியாட்டி நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வேற எதுவும் ஞாபகம் இருக்கா? Pleasure of Text, Mythology. ரேமண்ட் வில்லியம்ஸோட ஒர்க் என்னலாம்? Cultural Anarchy, Long Revolution. No. Cultural Anarchy வராது. Anarchy மேத்யூ வரலாம். Cultural Society, Long Revolution. வேற எல்லாருமே சொல்லுங்க. Marxism and culture. என்னது திருப்பி சொல்லுங்க.
மார்க்சிசம் அண்ட் கல்ச்சர் சொல்றாங்க. ஓ ஓகே 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 சூப்பர் சூப்பர். ஓகே இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ரேமண்ட் வில்லியம்ஸோட ஸ்டூடெண்ட் யாரு? ரேமண்ட் வில்லியம்ஸோட ஸ்டூடெண்ட் அக்கா தெரியுமா? ஓகே நானே சொல்றேன். டெரி ஈகிள்டன். ஓகே டெரி ஈகிள்டன். ஹி இஸ் த ஸ்டூடெண்ட் ஆஃப் ரேமண்ட் வில்லியம்ஸ். ஓகே ஆக்சுவலி இவர் என்ன ஒர்க்குக்கு ஃபேமஸ்னா ஆஃப்டர் தியரி அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு, அதுக்கு தான் இவர் ரொம்ப ஃபேமஸ். ஓகே ஓகே when did BCCS found? 1964. எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. எப்போ வந்துச்சு? 1964. சூப்பர். What are the foundational text for it? Foundational text. Culture and society, wrong revolution, making of English working classes, இது எல்லாமே வந்து foundation text. Okay nice. First director of BCCS. Stuart Hall. No Stuart Hall வந்து second director. First Richard Hogarth. Yes correct. Richard Howard, Stuart Hall. மிக்கல் ஃபூக்கோ அவங்களோட ஒர்க்ஸ் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். மிக்கல் ஃபூக்கோவோட ஒர்க்ஸ் நீங்க படிச்சது எதுனாலும் ஓகே தான். Archaeology of knowledge. ஓகே வேற ரெண்டே ஒர்க் தானா? நிறைய இருக்கு. History of sexuality. என்னது திருப்பி சொல்லுங்க, ரிப்பீட். ஹலோ History of madness, discipline and punish, history of sexuality. ஓகே நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். ரொலாண்ட் பாக் டெத் ஆஃப் தி ஆத்தர் எழுதியிருக்காரு. ஓகே அதுக்கு ரிப்ளேவா ஒருத்தர் எழுதியிருப்பார். அது என்ன ஒர்க்? ஹூ இஸ் தி ஆத்தர்? What is an author? ஆத்தர் நேம் ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி வாட் இஸ் தி ஆத்தர்? ஓகே ஒண்ணு இல்ல நான் சொல்றேன். எஸ் கரெக்ட். நான் சொல்லிட்டேன் மிக்கல் ஃபூக்கோ. ஓகே ஆக்சுவலி டெத் ஆஃப் தி ஆத்தர் வந்து 1967ல வந்திருக்கும். அதுக்கு ரிப்ளேவா வாட் இஸ் தி ஆத்தர்னு ஃபூக்கோ சொல்லியிருப்பாரு. எப்போன்னா 1969. ஓகே நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1969 எனக்கு இன்னொரு क्वेश्चन டக்குன்னு டிவியேஷன் வருது. என்னன்னா இந்த 69ல தான் ஒரு பிரைஸ் ஒரு பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. என்ன பிரைஸ் அது? Booker Prize. எஸ் புக்கர் பிரைஸ். இன்னொரு क्वेश्चन 69ல who is the Nobel laureate of 1969? Samuel Beckett. எஸ் சூப்பர். ஆக்சுவலி சாமுவேல் பெக்கெட் எந்த குரூப்பை சேர்ந்தவர்? எந்த குரூப் ஆஃப் மூவ்மெண்ட் கீழ வருவார்? Absurd right. யாரு? என்னது? Absurd. Existence. இல்ல அப்சர்ட். அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல அதான் கரெக்ட். ஓகே அப்சர்ட் குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ். அதுக்கு கீழ தான் பக்கெட் வருவாங்க. பக்கெட், பிரிண்டர் இவங்க எல்லாரும் அதான் வருவாங்க. ஓகே அண்ட் ஓகே 69ல இவ்வளவு ஓகே வந்துருச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி. R.K. நாராயணன். ஆக்சுவலி R.K. நாராயணோட என்ன ஒர்க்குக்காக? Guide. சூப்பர். எந்த வருஷம்? 1960. எஸ் கரெக்ட் 1960. ட்ரையோஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? 3 பெரிய ஆத்தர்ஸ் சொல்லுவாங்க இந்தியன் ரைட்டர் ட்ரையோஸ் அப்படிம்பாங்க. ஹூ ஆர் தி ட்ரையோஸ்? A.K. ராமானுஜம். இல்ல A.K. ராமானுஜம் வர மாட்டாங்க. R.K. நாராயணன் கரெக்ட். வேற யாரெல்லாம் சொன்னீங்க? வேற யார் என்ன சொன்னீங்க? சூப்பர் கரெக்ட். இவங்க எல்லாரும் என்ன ட்ரையோ? ஆக்சுவலி ட்ரையோ ஆஃப் என்ன ஒர்க் இவங்க? Novelist. ஃபயர் இன் தி மவுண்டைன் யாரோட ஒர்க்? Anita Desai. சூப்பர். கொஞ்சம் இப்போ இந்தியன் போவோம். ஓகே நம்மளும் இந்தியன் தானே, ஸோ கொஞ்சம் இந்தியன் போவோம். அண்ட் டோருடன் என்ன ஒர்க் எழுதியிருப்பாங்க? எனி ஒர்க், ஏதாவது ஒரு ஒர்க். டோருடனோட ஒர்க் சொல்லுங்க பார்ப்போம். Our Cashew Tree, Lotus, The Tree of Life. சூப்பர். ரவீந்திரநாத் தாகூர்
கீதாஞ்சலி ஒர்க்ஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி கீதாஞ்சலி சொன்னீங்கல்ல, அதோட இங்கிலீஷ் டைட்டில் என்ன? சாங்ஸ் ஆஃப் ஆஃபரிங்ஸ். சாங்ஸ் ஆஃபரிங்ஸ். ஓகே. அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதுனது யாரு? WB Eats. எஸ். அண்ணாமலை சாலிஃபா என்டர்டைன்மெண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. புரியல. நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. ஓ அப்படியா? ஓ சாரி 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 சாரி. ஓகே 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 கைஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், நானும் கொஞ்சம் சொதப்பிடும்னு நினைச்சேன். எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஓகே ஓகே, அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank ஓகே, you. ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ்? வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ. இல்ல திடீர்னு Yes, மேம் sir. எடுக்க குவாலிஃபைட் சொல்லிட்டாங்க. அண்ணாமலை So, வெரி அதனால யூஸ்ஃபுல். தேங்க்யூ. இல்ல திடீர்னு எடுக்க சொல்லிட்டாங்க, என்ன எடுக்கன்னு தெரியல. ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்ணாமே வந்துட்டேன். ரேண்டம் கொஸ்டின்ஸ் தான் கேட்க சொன்னாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பை பை. ஓகே, நீங்க லெஃப்ட் ஆயிக்கலாம். எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, சாரி சாரி சாரி. என்னடா